ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நாருட்டோ அனிமே சீரிஸில் இருக்க டாப் 5 ஸ்ட்ராங்கஸ்ட் தாய்ஜுட்ஸு யூசர்ஸ் தான் பார்க்க போகிறோம். அடுத்து பார்க்குறவங்கள லைக் சார் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா பண்ணிட்டு பாருங்கள். இது என்னோட லிஸ்ட்டு, உங்கள் லிஸ்ட்டை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ரொம்ப பேசாமல் இன்ட்ரோவை போட்டுட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம். டாப் 5ல் இருக்குது கக்காசி த காப்பி நிஞ்சா. இவரையே நான் டாப் 5ல் போட்டிருக்கேன்னா, நம்ம சீரீஸை பார்த்த எல்லாத்துக்குமே தெரியும் டாப் 1ல் யார் இருக்கான்ட்டு. இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்க ஆளுக்கே டஃப் கொடுத்து சண்டை போடுறது, அவருக்கு சேலஞ்ச் பண்ணுறது, அதுக்கே ஒரு தனி திறமை வேணும். அது மட்டும் இல்லாமல் இவரோட தாய்ஜுட்ஸ் எவ்வளோ பவரானதுன்ட்டு நம்ம சீரீஸில் நிறையா இடத்துல காமிச்சிருப்பாங்க. இவ்வளோ காரணம் இருக்கனாலே இவரை நான் 5th பிளேஸில் போட்டிருக்கேன். டாப் 4ல் இருக்குது ராக்லி. நம்ம ராக்லிக்கு ட்ரைனிங் கொடுத்ததுமே நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்க ஆள் தான். ராக்லியால் தைஜுட்ஸுவை தவிர எந்த ஜுட்ஸுமே யூஸ் பண்ண முடியாது. நம்ம ராக்லி அவர் பார்த்துட்டு என்னடா நம்மள மாட்டமே ஒருத்தவன் தைஜுட்ஸு மட்டும் யூஸ் பண்ணுறான்றதை கண்டுபிடிச்சி இவனுக்கு ட்ரைனிங் கொடுத்துருப்பாரு. அடுத்து நம்ம ராக்லிக்கு பயங்கரமான டியூரபிலிட்டியும் இருக்கும். எப்படி சொல்கிறேன்னா, ஒரு ஃபைட்டில் வந்து நம்ம காரா நம்ம ராக்லியோட கை காலெல்லாம் உடச்சி விட்டுருப்பான். பார்த்தவங்களாம் நம்ம ராக்லியால் இனிமேல் நிஞ்சாவை ஆக முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி சொல்லியுமே நம்ம ராக்லி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரைனிங் எடுத்து திரும்ப பழைய நிலைமைக்கு ஆயிருப்பான். நம்ம ராக்லியாலேயும் கேட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண முடியும். அதை வச்சு பயங்கர ஃபாஸ்ட்டாக சண்டை போடுவான். டாப் 3ல் இருக்கிறது உச்சிகா மாதரா. இவரோட தாய்ஜுட்ஸ் எப்படி இருக்குன்றதை நீங்கள் 4th கிரேட் நிஞ்சா வரப்பே பார்த்துருப்பீங்க. அத்தனை சினோபிஸ் கூடயும் தனியாளாக நின்று கையாலே சண்டை போட்டு ஜெயிச்சிருப்பாரு. அடுத்து இவருக்கு கண்ணு தெரியாதப்ப கூட நம்ம நெருட்டோ சாஸ்கே கூட பயங்கரமாக சண்டை போட்டிருப்பாரு தனியாளா. அடுத்து இவருக்கு டியூரபிலிட்டியுமே பயங்கரமாக இருக்கும். இதனாலே இவரை நான் 3rd பிளேஸில் போட்டிருக்கேன். டாப் 2ல் இருக்குது மைடாய். இவர் தான் நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கவரோட அப்பா. இவர் தான் நம்ம அனிமே சீரீஸ்லேயே ஃபஸ்ட்டு 8th கேட்டை யூஸ் பண்ணுவார். இவராலையுமே தாய் ஜுட்ஸுவை தவிர எந்த ஜுட்ஸுமே யூஸ் பண்ண முடியும். அதனாலே இவரை நிறைய பேர் கிண்டல் பண்ணியிருப்பாங்க. இவர் ஒரு பயங்கரமான ஃபைட்டில் இவரோட 8th கேட்டை யூஸ் பண்ணியிருப்பார். உங்களுக்கே தெரியும், 8th கேட்டை யாராவது யூஸ் பண்ணாங்கன்னா யூஸர் வந்து கருகியே இறந்துருவாங்க. ஃபைனலாக டாப் 1ல் இருக்கிறது மைட் காய். முன்னாடியே எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் டாப் 1ல் இவர் தான் வருவாருன்ட்டு. நம்மளாம் சொல்லணும்னா, நம்ம மாதராவை எதிர்த்து நம்ம மைட் காய் வந்து 8th கேட்டை யூஸ் பண்ணி சண்டை போடுவார். இந்த ஃபைட்டு தான் நம்ம சீரீஸில் நடந்ததுலேயே ஒரு மறக்க முடியாத ஃபைட்டாக இருக்கும். அப்போ மாதராவே சொல்லுவேன், இன்னும் நான் கொஞ்ச நேரம் சண்டை போட்டிருந்தா கூட நான் செத்துருப்பேன் அப்படின்னுவான். அவ்வளோதான் இந்த வீடியோ. அடுத்த என்ன வீடியோ வேணுன்றதை கமெண்ட் சொல்லுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கைஸ்.